Praise the Lord. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்தில் பரலோகத்தில் ஏறெடுக்கப்படுகிற ஒரு ஆராதனை நம்ம பார்க்க முடியும். திரளான ஜனங்கள், 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள் என்று சொல்லி அல்லேலுயா அல்லேலுயா என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிறார்களாம். 4 முறை அல்லேலுயா என்ற வார்த்தை அந்த அதிகாரத்திலே வருகிறது. இது தவிர இன்னும் அநேக சம்பவங்களை அந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். முக்கியமாய் நான் சொல்லுவது என்னவென்றால், தேவனுடைய நாமங்கள் அந்த அதிகாரத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? தேவன், இயேசு, ஆட்டுக்குட்டியானவர், உண்மையும் சத்தியமும் உள்ளவர், இருப்பு கோளால் அரசாள்பவர், சர்வ வல்லமையுள்ள தேவன், மகாதேவன், கர்த்தாதி கர்த்தா, ராஜாதி ராஜா, தேவனுடைய வார்த்தை, இத்தனை நாமங்கள் அந்த அதிகாரத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமங்களை சொல்லி 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 அவரை துதிக்கும் போது தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுகிறது. நமக்கும் அது ஆசீர்வாதமாய் அமைகிறது. அல்லேலூயா. ஆகவே அவருடைய நாமங்களை சொல்லி சொல்லி துதிப்போம். கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.